பொறுக்கி புறம்போக்கு என் கடையை அழிச்சிட்டா. நீ கிடைக்கல வரப்போது விட. என்னன்னு சொல்ல அண்ணாச்சி, எதுவும் தெரியாத அண்ணாச்சி, என்னன்னு சொல்ல அண்ணாச்சி. ஸ்டேஷன்ல போய் உங்களை பத்தி சொல்லி உங்களை உள்ள தள்ளாம விட மாட்டேனா? இந்த கடை என்னோட கனவுனே. இப்போ வேணா சின்ன கடையாக இருக்கலானே, ஆனால் கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு கணக்கு ஆக்குவேனே. அந்த லோன் ஆஃபீஸரை மட்டும் கொஞ்சம் பேசிட்டு சொல்லுங்கண்ணே. சரிண்ணே, நல்லதுண்ணே. இந்த கடைங்கிறீங்களா? இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்களோ? ரொம்ப சூடா இருக்குல்ல போயிட்டா. யோ, என்ன டீல உப்பள்ளி போட்டு வச்சிருக்க? அப்ப ஏன் டீ கடை பக்கம் வராம இருப்பீங்க தான்டா. டீ கடையில அக்கௌண்ட் வச்சா முடிக்கணும்டா. முவரைய பாரு. யோ சொல்லிட்டல, இனிமே உன் கடை பக்கம் வரானான்னு பாரியா. வாயா மாப்பிள போவோம். மாப்பிள, இனிமே டீ சிகரெட்டுக்குலாம் என்ன மாப்பிள பண்றது? ஊர்ல எவன் கடை மட்டும் தான் இருக்கா என்ன? ஊர் பூரா கடை தான் இருக்கு. வாயா மாப்பிள போவோம். எங்க நீ கூட தெரிஞ்சிட்டியோன்னு நினைச்சேன் மாப்பிள. யோ, டீ கிளாஸ் கொண்டு போறாங்க. டீ கிளாஸ் கொடுத்துட்டு போங்கடா. டேய் டேய் டேய், நைட்டு சரக்கடிய கிளாஸ் இல்லையா, அதான் எடுத்துட்டு போறோம். ரொம்ப சூடா. ஆமா போயிட்டா. பிள்ளையாடி பெற்று வச்சிருக்கிற ஊரெல்லாம் கடன் வாங்கி சுற்றிக்கி திரியிறான். அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அசிங்கமாக சுற்றிக்கி திரியிறான். இல்லைன்னு சொல்லவே கேவலமா. நீ ஏதாவது அவனை கேட்குறியாடி? அவன் நேரம் போல எப்போதுமே கமெண்ட் இருக்க சொல்லுமா. கடன் வாங்குறது கொடுக்கறதெல்லாம் ஏன் பிரச்சனை? இந்த ஆளுக்கு என்னவா? அதான் வயசாயிடுச்சு, எந்த காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்? இவனால எல்லா இடத்துலையும் கேவலமா பேசுறாங்க. எங்க பார்த்தாலும் அசிங்கமா இருக்கு. எல்லா கடையிலையும் இவனால தலைவலிய வேண்டியது. அப்படியே மற்றவங்க சொல்றதெல்லாம் அவருக்கு அவமானமா இருந்தாலும் என்னை புல்லே இல்லைன்னு சொல்லிக்க சொல்லு. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். சோத்த போடுமா. அவன் திங்கிற சோறு என் காசு தான். அதை நல்லா மண்டையிலையும் மனசுலையும் ஏற்றிக்கிட்டு திங்க சொல்லு. கோவத்துக்கும் பசிக்கும் சம்பந்தமே இல்லை. அண்ணாச்சி வணக்கம். வந்துட்டேன் குடிகார கபோதி. என்னடா இந்த பக்கம்? உடனே பயிலுவ சரக்கு வாங்க போயிருக்கானுங்க. அதான் அது வரைக்கும் உன் கடையில டைம் பாஸ் பண்ணலான்னு வந்தேன். தெரிஞ்சது தானே. நம்ம படம் மட்டும் தானே பார்ப்போம். சரி பார்ப்போம். அண்ணாச்சி ஸ்ப்ரைட் ஒன்று எடுத்து கொடுங்க. ரைட்டானே, இந்த ஒரு நிமிஷம். ஏன் அண்ணாச்சி, இந்த 7up ஸ்ப்ரைட் மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறவங்க எல்லாம் ஆட்டு பஸ்ட் ஆயிடுமாமே, உண்மையா? இல்ல அண்ணாச்சி, வேணாம் அண்ணாச்சி, வேணாம் அண்ணாச்சி. சும்மா சொல்றேன். இருந்தே போதானே இருந்தேன். பயல அண்ணாச்சி ஒரு சிப்ஸ் பாக்கெட் கொடுங்க. சிப்ஸானே, இந்த ஒரு நிமிஷம் இருக்கணே. மளிகை கடையில் எக்ஸ்பயர் ஆன 6 பாக்கெட்டை சாப்பிட்டதால் சம்பவ இடத்திலே 2 பலி. ஏன்னாச்சு, உன் கடையில எல்லாமே எக்ஸ்பயர் ஆனதானே வச்சிருப்ப? இல்ல அண்ணாச்சி, வேணாம் அண்ணாச்சி. இருந்தே போதானே ஒண்ணு இல்ல. இருந்தேன் அவங்களுக்கு இருந்தேன். அந்த வேலை முடிஞ்சு. ஏடா மச்சா முடிஞ்சா? என்னது மிக்சிங் ஒண்ணும் இல்லையா? கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? இந்த அண்ணாச்சி கடையில இருக்கேன், வாங்கிட்டு வந்து போறேன். இந்தாரு
ஆ அண்ணாச்சி கூலிங்கா ஒரு ஸ்ப்ரைட் எடுத்துட்டு வா. கூலிங்கா வா அந்த வரையில. என்னன்னாச்சு கூலிங்கா ஃப்ரிட்ஜை பார்க்காம கீழே பார்த்துட்டு இருக்க? இல்லை எங்க ஒரு ஆசிட் பாட்டில் சார் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? உன் மூஞ்சி வந்து சைக்கிளாம்ல. அண்ணாச்சி நிமிஷம் ஆயிட்டானே. ஆரப்பையிலே காலையில வியாபாரத்துக்கு எடுத்துட்டானே. யோ மாப்பிள்ள, யோ மாப்பிள்ளை. சொல்லுங்க மாமா. என்னையா கண்டுக்காம கூட போற? என்னையா எப்படி இருக்க? இருக்கேன் மாமா. என்னையா அவ்வளோ சலிச்சு சொல்ற? ஒன்றும் இல்லை மாமா. என்ன பண்றது? சரியா சரியா வரேன். பார்த்து பண்ணி கொடுங்க சார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடையை வேறு டெவலப் பண்ணணும். இந்த லோனை ஏற்பாடு பண்ணிங்கன்னா கடையை டெவலப் பண்ணிடுவேன். ஸோ அண்ணாச்சி என்ன மாப்பிள? நம்ம அண்ணாச்சி மாப்பிள. அதான் மாப்பிள்ள நானும் சொன்னேன். நீ அண்ணான்னு சொன்ன, நான் சீன்னு முடிச்சு வச்சேன். அண்ணாச்சி தான், ரூபாக்கூர் அண்ணாச்சி தான். நீயும் மாப்பிள்ள நம்ம பேப்பர்ல படம் பார்ப்போம். ஏன் அண்ணாச்சி? இது என்னன்னு தெரியுதா? ஆசிட். என்ன மாப்பிள அண்ணாச்சி ஆசிட்லாம் காட்டுறாரு? மாப்பிள்ள சும்மா மாப்பிள்ள இப்ப பாருல அந்த என்னாச்சு? என்ன வேணும்? வெட்டுறியாண்ணே? எவ்வளோக்குண்ணே? 10 ரூபாய்க்கா? இதை வர இருங்க. யோ இரியா இன்னைக்கு ஒன்ன சுண்ணாம்பு வச்சுருவானே. வேற எது வேணுமாண்ணே? 10 ரூபாண்ணே. 10 ரூபா கொடுங்க. என்ன பண்றீங்க? இல்ல அண்ணாச்சி உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா ஒண்ணு வேணாம். போல வெளியே போல. என்னாச்சியா? பாய் அண்ணாச்சி பாய். தம்பி அப்பா இருக்காராயா? வாங்கண்ணே. இருக்காருண்ணே. அங்கதான் இருக்காரு, போய் பாருங்க. தம்பி ஒரு நிமிஷம்யா. நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கையா. நான் உனக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கையா. நீலாம் ஏயா அந்த சளி பைய கூட சேர்ந்துக்கிட்டு? அண்ணா நிறுத்துங்க. உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, அதுக்கு எடுத்துக்காதீங்க. கடைக்கடையாக அக்கௌண்ட் வச்சான், கடை வாங்கினான், அவ்வளோதானே. வாங்குறான்னா இல்லைன்னு சொல்ல. அது அவன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைனாலையும் சில அனுபவத்தினாலையும் சல்லி போயிடலாம். எனக்கு அவன் ஃப்ரெண்டு. அவன் செய்கிறது சரியோ தப்போ, ஒருவேளை அவன் செய்கிறது தப்புன்னு எனக்கு தோணுச்சுன்னா அப்போ அவன் சவகாசத்தை நிப்பாட்டிக்கிறேன். அண்ணா இனிமேல் என்கிட்ட அவனை பற்றி தப்பாக பேசுகிற அவ்வளோ வச்சுக்காதீங்க, போங்க. மன்னிச்சுக்கையா. சொல்லியா மாப்பிள்ள? இதோ குளிச்சுட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. ஐயோ சிக்கிச்சுடா சல்லுன்னு. முடி வெட்டணும், தாடி எடுக்கணும், காசு இல்லை. அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கலாங்களா? ஏன் நீ வேற? என்னப்பா இங்கே கடன்லாம் கிடையாது, காசு கொடுத்தா மட்டும்தான் வெட்ட முடியும். என்னம்மா ப்ளஸ்? அண்ணே நீங்களும் கடன் வாங்குவீங்களா? ஆமாண்ணே. கடன் வாங்குங்க, நல்லா கடன் வாங்குங்க. யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. கடன் இப்படியே வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அப்பா அம்மா செத்துருவாங்க. நோ என்னண்ணா பேசுகிற? ஆமாண்ணே, செத்துருவாங்க செத்துருவாங்க. டேய் உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை. ஆமாண்ணே, செத்துருவாங்க செத்துருவாங்க, கண்டிப்பாக செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இப்போ அந்த பையனை விடுங்கப்பா. போங்கப்பா போங்க. ஏன்பா அந்த பையனை போய்? செத்துருவாங்க, கண்டிப்பாக செத்துருவாங்க செத்துருவாங்க. ஏன்பா அவங்க அப்பா அம்மா அதிக வட்டி கடை வாங்கி அவமானம் தாங்க முடியாமல் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மானா உயிர். ரொம்ப தங்கமான பையன், எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உதவி செய்வான். இந்த சம்பவத்தை பார்த்ததுலேருந்து ஆளை வெறி பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான்.
செத்துருவாங்க செத்துருவாங்க கண்டிப்பா செத்துருவாங்க செத்துருவாங்க. ச்சே. ஒண்ணுமே புரியல மாப்ள. கடன் வாங்குறது ஒருத்தனை இந்த அளவு கொண்டு போய் விட்டுருமா? என்னதான் எங்க அப்பனை நான் மதிக்கலனாலும் என்னால அந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யோசிக்க கூட முடியல மாப்ள. நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலான் இருந்தேன்யா. ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்கய்யா. இந்த கடன்லாம் வேணாயா, முட்டி மோதி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம்யா. செங்கு ஒன்னையும் தேவையில்லாம எல்லாத்துக்கு முன்னாடியும் பாவம் இந்த அண்ணாச்சி வேற போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாயா. கல்ல அந்த போய் பார்த்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு வந்துடலாம். சரியா? பா இனிமே யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன்ப்பா. உன்னை யார்கிட்டையும் அவமானப்பட விட மாட்டேன்ப்பா. டேய் போய் சாப்பிடு. ஐயோ அம்மா ஐயோ அம்மா அடிக்கங்க சார் அடிக்கங்க சார் அம்மா அம்மா சார் அடிக்கங்க சார் நான் எடுக்க மாட்டேன் சார் ஐயோ அம்மா. பொம்பளை செயினை திருடுறான் நாய். யோ நயா ஸ்டேஷன் நடத்துறீங்க? காயிலாங்கட மாதிரி இருக்கு. யோ ஏட்டே டீ சொல்லு. ஹலோ சார், உங்க ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க மேல தெருல ஒரு அண்ணாச்சி கடை இருக்கு சார். இந்த அண்ணாச்சி கடையில கஞ்சா இருக்கு. அண்ணாச்சி கடையா? யாருல நீ? சார் நான் யாரு என்னன்னா தேவையில்ல, கஞ்சா இருக்கு. நீ யாருல முதல்ல? எங்க இருந்து பேசுற? ஹலோ ஹலோ எது அண்ணாச்சி கடை? பின்னாடி இருந்து பாருங்க சார். யாருப்பா இங்க அண்ணாச்சி? சார் வாங்க சார். வணக்கம் சார். இதான் அண்ணாச்சி கடையா? என் இதான் அண்ணாச்சியா? இது என் தம்பி கடை தான் சார். தம்பி சரக்கு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காரு. கூடவே கஞ்சாலாம் விக்கிறீங்க போல இருக்கு. சார் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? இது அந்த மாதிரி கடை இல்ல சார். நான் பாக்குறேன். சார் சார் யோ எனக்கு இங்க கஞ்சா இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் இப்ப செக் பண்ணணும். சரியா? வா சார். செக் பண்ணிட்டு சொல்றேன் இது மளிகை கடையா இல்ல கஞ்சா கடையான்னு. சார் சார் கொஞ்சம் இருங்க சார். பாப்போம். என்னையா இது? அடிங்க. என்னையா இது? பெரிய உத்தம மாதிரி பேசுன. என்னது இது? சார் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். சார் சார் கொஞ்சம் இருங்க சார். என் தம்பி வந்துருவான். இருங்க சார். ஏன் அண்ணன் தம்பின்ட்டு? கொஞ்சம் இருங்க சார். என் தம்பி ஸ்டேஷன் வந்து வந்துருவான். பார்க்க சொல்லு. வா. கொஞ்ச நேரம் சார். என் தம்பி வந்துருவான் சார். கொஞ்ச நேரம் இருங்க சார். யாரா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பார்க்க சொல்லு. வா. அண்ணாச்சி உங்க கடையில கஞ்சா இருந்துச்சுன்னு சொல்லி உங்க அண்ணனை ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிட்டாங்க. என்னன்னே சொல்ற? என் கல்ல எப்படிண்ணே கஞ்சா?
என்ன பண்றீங்க? இல்ல அண்ணாச்சி, உனக்கு ஏதாவது help அவன் இருக்க வேணா ஒண்ணு வேணாம். போல வெளியே. போல. பொறுக்கி புறம்போ என் கடையை அழிச்சிட்டுடா. அண்ணாச்சி நீ இதுல தலையிடாத, பேசாம போயிரு. யோ மாப்பிள, நாங்க எதுவும் பண்ணல அண்ணாச்சி. அண்ணாச்சி வேணாம் அண்ணாச்சி, வேணாம் அண்ணாச்சி, அவனை விடுங்க அண்ணாச்சி. சொல்லு அண்ணாச்சி. அண்ணாச்சி, மாப்பிள அண்ணாச்சி, எதை பத்தி பேசணும்னு தெரியல எனக்கு கிடைக்கல, வரப்போதே தெரியல. அண்ணாச்சி விடு அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி? அண்ணாச்சி, அண்ணாச்சி என்னன்னு சொல்ல அண்ணாச்சி. எதுவும் தெரியாத அண்ணாச்சி, என்னன்னு சொல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி, ஸ்டேஷன்ல போய் உங்களை பத்தி சொல்லி உங்களை உள்ளத்தெல்லாம் விட மாட்டேன். தம்பி, அண்ணாச்சி கடையில் கஞ்சா அடிச்சுன்னு சொல்லி கடையை பூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. போலீஸ்காரங்க வந்தாப்பா கடையை பூட்டிட்டு போயிட்டாங்க. திடீர்னு போலீஸ்காரங்க வந்தாப்பா அண்ணாச்சி கடையில் கஞ்சா இருக்குன்னு அவங்க அண்ணனை கூட்டி போயிட்டாங்கப்பா. மாப்பிள நீங்க இரு. டேய் தம்பி, யார்ப்பா நீ? சார், எஸ்ஐ சாரை பார்க்கணும். எஸ்ஐ சார் மேலே இருக்காரு, இரு கேட்டு சொல்கிறேன். சரி சார், ஓகே சார். யாரியா நீ? அதான் சார் அண்ணாச்சி. உன் கடையில தான் கஞ்சா வித்துட்டு இருக்கியா? எங்க உங்க அண்ணங்கார ஒருத்தர் இருந்தானே? சார் அவருக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது சார். அப்போ உனக்கு தெரியும் அந்த கஞ்சாவை பத்தி? சார் இல்லை சார், என் கடைக்கு அந்த கஞ்சா எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது சார். என் கடைக்கு ஒருத்தர் வருவா சார், அவன் மேலே தான் சார் எனக்கு சந்தேகமாக இருக்குது. உனக்கு தெரியாம எப்படி? ஹலோ, சரி அனுப்பு, மேல அனுப்பு போ. சார் நான் நம்புங்க சார், அது கடைக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு அவன் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்குது. உன் கடை உனக்கு தெரியாம எப்படி வந்திருக்கும்? சார் எனக்கு அவன் மேலே தான் சார் என்னையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? சார் இல்லை சார், நான் பண்ணல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் பண்ணல சார். உண்மையை ஒத்துக்காம இருந்தான்னு வச்சுக்கவேன். சார் நம்புங்க சார், முட்டிக்கு முட்டி தட்டி சார், நான் பண்ணல சார். சரி வந்தேன் சார், வந்தேன் சார், என் கடையில் கஞ்சா வச்சது வந்தேன் சார். இவன் சொன்னா சரி வந்தேன். இரு இரு. என்ன பண்றது? அண்ணாச்சி, திருவாரூர்க்கு அளவு கொடுத்துட்டு போறீங்களா? சரியா சரியா வரேன். ஒரு 8 வந்துட்டு போங்களேன். சரியா வரையா இரியா. ஒரு சம்பவம் ஆகி போச்சுடா. நம்ம கோபாலு கஞ்சா போட்டதோட போலீஸ்ட மாட்டோம். என்னண்ணா சொல்ற? பதறாத, இப்போதைக்கு கொஞ்சம் ரைடு அதிகமா தான் இருக்கு. கொஞ்ச நாள் சப்ளை பண்ணி வைப்போம். இப்போதைக்கு உன் கையில எந்த பொருள் இருந்தாலும் அதை சந்தேகமே வராத இடத்துல பதுக்கி கொஞ்ச நாள் பொருள் எதுவும் கையில வச்சுட்டு சுத்தாத. சரி வேணா நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணாச்சிக்கல்ல சேஃபா. உனக்கு தெரியாததா? ஏய், அண்ணாச்சி கடையே சேஃப் இல்ல, அங்க என்னத்தடா சேஃபா வச்சிருக்கீங்க?
ஒன்றும் மாப்பிள்ள இங்கே ஒருத்தன் அண்ணாச்சி கடையை பற்றி பேசியிருக்கான் எவன் தர லூசு போய. மாப்பிள்ள நமக்கு கொஞ்சம் பொருளை கைமாற்றி கொடுங்க, நானும் தொழிலை கற்றுக்குறேன். எத்தனை நாள் தான் சும்மா இருக்கிறது? டேய் இது என்ன விளையாட்டு விஷயமா? உன்கிட்ட பொருளை கொடுத்துட்டு நாங்கள் வயிற்றுல நெருப்பு கட்டிக்காலேமா சாமாடுறா முதல்ல எடுபடி வேலையை ஒழுங்கா பாடுறா. அண்ணா பொருள் அண்ணாச்சி கடையில இருந்து போலீஸா மாட்டிச்சுண்ணா. பொருள் எடுத்துக்கிட்டு அண்ணாச்சி கடையில சீல் வச்சுட்டு போயிட்டானா. டேய் என்ன சொல்ற? ஷோ டேய் சரி விடு, ஒரு பொட்டலம் தானே. அந்த பக்கத்தை வச்சு ஓங்கிட்ட வந்து நீ மாட்டிக்க பாருடா, கொஞ்சம் சேஃபா இருந்ததுல. அதெல்லாம் மாட்ட மாட்டானா, அப்ஸ்கண்டாரண்ணா. அண்ணாச்சிக்கு நம்ம தான் வச்சன, எந்த சாட்சியம் இல்லைண்ணா. நாள்கிட்ட என்னடா சொல்றது? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. ப்ரோ பொருள் ஏதாவது கிடைக்குமா? எது? அதான் ப்ரோ கிசா. டேய் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க கூட? ப்ரோ சும்மா நடிக்காதீங்க, நீங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியும். காசு எவ்வளவு வேணா தரேன், கொடுங்க. டேய் அண்ணாச்சி கடையில் நீ தான் பொருளை வச்சேன்னு தெரியும், மரியாதை வந்து சரணடிச்சிடும். டேய் நீ மரியாதை வந்து தெரியாது. சொல்லிக்கிட்டு என்னாச்சு மாப்பிள்ள? மாப்பிள்ள அண்ணாச்சிக்கல இவன் தான் கஞ்சா வச்சிருக்கான். நம்ம இவ்வளவு தூரம் அடி வாங்கினதுக்கு காரணம் இவன் தான். இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அண்ணாச்சியை காப்பாற்றணும் மாப்பிள்ள. என் மாப்பிள்ள தப்பு பண்றப்பே கூட நிற்பேன். இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கான். இப்ப எப்படி கூட நிக்காம போடுவேன்? சார் அண்ணாச்சி கடையில் கஞ்சா வச்சது இவன் தான். அண்ணாச்சிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் தான் வச்சான், உனக்கு எப்படா தெரியும்? சார் இதில் இவன் பேசின கால் ரெக்கார்டிங் இருக்குது, இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். பொருள் அண்ணாச்சி கடையில இருந்து போலீஸா மாட்டிச்சுண்ணா. பொருள் எடுத்துக்கிட்டு அண்ணாச்சி கடையில சீல் வச்சுட்டு போயிட்டானா. அதெல்லாம் மாட்ட மாட்டானா, அப்ஸ்கண்டாரண்ணா. அண்ணாச்சிக்கு நம்ம தான் வச்சன, எந்த சாட்சியம் இல்லைண்ணா. சரி. டேய் நீ ஏன்டா இப்படி? சே நம்பி தாண்டா உன கடையை பார்த்துக்க சொன்னேன். யோ தெரியுமாயா உனக்கு இவனை? சார் என் சொந்தக்கார பையன் தான் சார், ஊருக்காரன் சார். இப்படி போனா எனக்கு தெரியாது சார். இனிமேலாவது கடையை ஒழுங்கா பாத்துக்க. நல்லா கிளம்பி வரீங்கடா தினுசா. வா.
சொல்லு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள எங்கே இருக்க? ஒன்றும் மாப்பிள்ள, ஒரு இன்டர்வியூ ஒன்று அதான் போயிட்டுருக்கேன். இன்டர்வியூவா? என்ன இவ்வளோ சீக்கிரம் மாறிட்ட? மாதிரி தானே ஆகணும் மாப்பிள்ள. என்ன போகணுன்னு வேலை கிடச்சிட போதா? முதல்ல அட்டன் பண்ணுவோம், அப்புறம் என்னன்னு பார்ப்போம். சரியா நல்ல விஷயம்தான், நல்லா பண்ணு. கேட்கணுன் இருந்தேன், அன்னைக்கு அண்ணாச்சி கடைக்குள்ள போனியே, அன்னைக்கு என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? அன்னைக்கு இந்த ஆசிட் பாட்டில் இருந்தால் தானே மிரட்டுவேன். இன்னும் எப்படி மிரட்டுறேன்னு பார்க்குறேன். விடுமாப்பில் நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன். சரியா, நேரில் பார்க்கும்போது பேசிக்கலாம். முடிச்சுட்டு வந்து கால் பண்ணு. ஓ இங்கே வரியா? கடங்கரவை வந்துட்டான். இவனுக்கு ஒரு டீயா போடியா, சக்கரே இல்லாமல் மான கட்டவை. நீங்கள் மாற போகிறேன்னு சொன்னால் இந்த உலகம் ஏற்றுக்காது. மாறிட்டு வாங்க, கண்டிப்பாக ஏற்றுக்கும். இந்தாங்க அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு இப்போ குடிக்க ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடுங்க. நீ ரொம்ப சூடா.